இந்த கவலை நம்ம சிஎம்டி கிட்டயோ மேனேஜ்மெண்ட் கிட்ட நம்ம எடுத்து ஒரு லெட்டரா நம்ம சொன்னோம்னா எப்படி இருக்கும்ட்டு நான் என்டர்டைன் பண்றதுக்காக வரல, நம்ம சோகத்தை தான் சொல்ல போறேன். இப்போ முதல்ல நம்ம சிஎம்டிக்கு நம்ம ஒரு கடிதாசி எதுனா எப்படி இருக்கும்? சிஎம்டிஜி, வருத்தத்துடன் நான் பர்மனன் லேபர், நான் எழுதும் கடிதம் கடிதாசி மாடல் கடிதம் வச்சுக்கலாமா? சிஎம்டிஜி, வருத்தத்துடன் நான் பர்மனன் தொழிலாளி எழுதும் கடிதமே. பாட்டாவே படிச்சுட்டீங்களா? இப்போ முதல்ல நம்ம சிஎம்டி கருதணும் இல்லையா? இப்போ மேனேஜ்மெண்ட் இருக்கும். மேனேஜ்மெண்ட் சார், பெமலுக்குள்ள சௌக்கியமா, பந்ததுக்குள்ள துக்கமே. மேனேஜ்மெண்ட் சார், பெமலுக்குள்ள சௌக்கியமா, நாம் இங்கு துக்கமே. உங்களெல்லாம் நினைச்சு பார்க்கும் போது வயிற்று அருவி மாதிரி வந்து கொட்டுது. அது எழுதலாம் நினைக்கும் போதுதான் ஜன வேதனை மூட்டு. உங்களை எண்ணி பார்க்கையில் வயிற்று கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வயிறு முட்டுது. ஓஹோ சிஎம்டிஜி, வருத்தத்துடன் தொழிலாளர் நாம் எழுதும் கடிதமே. மேனேஜ்மெண்ட், பந்தலுக்குள்ள துக்கமே, நீ அங்க சௌக்கியமா, உன்னை எண்ணி பார்க்கையில் வயிற்றில் கொட்டுது, அது எழுத நினைக்கையில் வார்த்தை முட்டுது. ஓஹோ மேனேஜ்மெண்ட், நம்மளுக்குள்ள சௌக்கியமா, நாம் இங்கு துக்கமே. எங்களுக்கு உண்டான காரியம் அது தன்னால் ஆறையும். அது என்னமோ தெரியல, என்ன மாயமோ தெரியல, மழையில புயல் எது வந்தாலும் இந்த பந்தல் எதுவும் ஆக மாட்டேங்குது. நடுவில் நம்மளுக்கு பொருள் உதவி, பண உதவி, சாப்பாடு உதவி செய்யணும், நன்றி சொல்லிக்கணும்னு சொல்லிட்டு எங்களுக்கு எதாவது ஒன்னா நாங்க தாங்கிக்குவோம். ப்ரொடக்ஷன் ஆவது உங்களுக்கு எதனா ஒன்னா நீங்க தாங்கிக்குவீங்களா? சோகம் என்னன்னு சொல்லாம எங்க அழுகையா வருது. ஆனா நான் அழுது என் சோகத்தை தாய்மார்கள் மக்களை தாக்குறோம் நினைக்கும் போதும் வர அழுகை கூட நின்றுது. மனிதர் உணர்ந்து கொள்ள வேண்டும், மனித போராட்டம் அல்ல, அதையும் தாண்டி கடினமானது கடினமானது கடினமானது. உண்டான காயம் எங்கும் தன்னாலே ஆறி போன மாயம் என்ன பொன்மானே பொன்மானே, என்ன காயம் என்னவென்று தன்னாமல் ஏங்க அழுகை வந்தது. என்ன சோகம் உன்னை தாக்கும் என்னும் போது வந்த அழுகை நின்றது. மனிதன் உணர்ந்து கொள்ள இது மனித புரட்சி அல்ல, அதையும் தாண்டி கடினமானது. தொழிலாளியே, தாளாட்டும் சாமியே, தங்க பூமி தெரியுமா? சிவகாமியே, சோர் போட்ட சாமியே, நன்றி உரை உனக்குமா? அபிராமி லாலியே, லாலி லாலியே, இப்போ पेमेंट इलाम पछतालिए। ओहो सीएमडी गरीबों को खुद से आपको एक पत्र है। मैनेजमेंट मजदूरों का गरीब से आपको एक पत्र है। आप सोचिए जरा सोचिए, आप कीजिए हमारा डिमांड को पूर्ति कीजिए। என்ன சொல்றேன்னாக்கா, நம்ம சிவான சொல்லியிருக்காரு, மாடி மேல மாடி கட்டி கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நாங்க இல்ல, நாங்க வயிற்று பழப்பு தான் வந்திருக்கோம். எங்க வயிற்று பழப்பினான் தான் நாங்க பாட்டு மூலியமா சொல்லி இருக்கிறேன். அன்னைக்கு நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட சிஸ்டர் விட்டு சொன்னாங்க, இங்க இருக்கிற 4000 பிரதர்ஸ் தாய்மை உள்ள கொண்டவங்கன்னு சொல்லிட்டு. அந்த 4000 பேர் தாய்மொழியோட இருக்கிறாங்க. ஆனா உள்ள மேனேஜ்மெண்ட் ஒரே 4 பேருக்கு தாய்மொழி உள்ள இருந்தா நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். இவங்க நம்ம உட்கார்ந்து இருக்க மாட்டோம். ஏன் நம்ம இந்த மதரோட நம்ம மேனேஜ்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு வர மாட்டேங்குன்னு தெரியல. அதை நினைக்கும் போது தான் வேதனையா இருக்கு நம்மளுக்கு. மேனேஜ்மெண்ட் जी दोबारा मैं बोलूंगा, आपका मदर रूट क्यों नहीं आया अभी तक? एक बार मैं बोलूंगा, आपको हमारा बचपन का प्रतिज्ञा को याद करना चाहिए। पहले क्या है प्रतिज्ञा? भारत हमारा देश है, हम सब भारतवासी भाई बहन है, हमें अपना देश प्राणों से भी प्यारा है। इसकी समृद्धि और विविध संस्कृति पर हमें गर्व है। हम इसके सहयोग अधिकारी बनने का प्रयत्न सदा कर देंगे। हम अपने माता पिता शिक्षकों एवं गुरुजनों का
हर सबके साथ शिष्टता का व्यवहार करेंगे। हम अपने देश और देशवासियों के प्रति सदा वफादार रहने की प्रतिज्ञा करते हैं। उनके कल्याण और समृद्धि में ही हमारा सुख निहित है। जय हिंद। तो यहाँ இந்த प्रतिज्ञा எல்லாம் நம்ம அண்ணன் தம்பியா ஒன்னா இருக்கணும்ன்றதுக்காக தான் இந்த வெச்ச சொன்னேன். இங்கிலீஷ்ல சொல்லாத, நான் இந்தியா சொன்னா அவங்களுக்கு கேட்க நான் இங்கிலீஷ் சொல்லியிருக்கிறேன். நம்ம வீட்டுல பாருங்க மைன்ஸ் வீடு ஷீட் வீடு. நம்ம வீட்டுல நம்ம இருந்தோம்னா மூணாவது வீட்டுக்கார நைட்ல இருமுனாங்க காலையில் சுத்தம் வச்சு கொடுங்க அப்ப அவங்க வீட்டுல கேட்கறாங்க. ஆனா பெமல் நம்ம வீடு தான் காட்டு கத்து கத்துறாங்க. நம்ம சங்கரன் கூட அவங்க காது கத்து இன்னும் போய் சேரல, யாருன்னு ஒன்றும் தெரியல. நம்ம மேனேஜ்மெண்ட் நான் சொல்றேன், அவங்க கூப்பிட்டு நம்ம பேசணும். வாய்ப்பு கொடுத்து எல்லாருக்கும் நன்றி.